திருச்சி விமான நிலையத்தில் இருந்து நாமக்கல் பரப்புரைக்கு தாவேக தலைவர் விஜய் காரில் பயணம் மேற்கொள்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் இன்று விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது நாமக்கல்லுக்கு காரில் பயணம் மேற்கொள்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது திருச்சிக்கு வந்தடைந்துள்ள விஜய் தற்போது காரில் நாமக்கல்லுக்கு புறப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்று சிறுநீரக மோசடி தொடர்பாக நாமக்கல்லில் விஜய் பேச உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. நாமக்கல்லுக்கு விஜய் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேச வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. நாமக்கல் மற்றும் கரூரில் இன்று விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் திருச்சி வந்தடைந்திருக்கிறார் விஜய். விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், தற்போது திருச்சி வந்துள்ள விஜய் நாமக்கல்லுக்கு புறப்பட்டு செல்கிறார். என்ன பேச இருக்கிறார் இன்றைக்கு பரப்புரையில? ராஜலட்சுமி, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சி துவங்கப்பட்டு அதன் பிறகு 2 மாநில மாநாடுகள் முடித்த பிறகுதான் இந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து தற்போது பல்வேறு பகுதிகள், அதாவது முதல் கட்டமாக கடந்த 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து துவங்கிய இந்த சுற்றுப்பயணம் என்பது திருச்சி, அரியலூர் சென்றார்கள். அதன் பிறகு 2ஆம் கட்டமாக தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணம் என்பது இருக்கின்றது. 2ஆம் கட்டமாக திருவாரூர் மற்றும் நாகை பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்று, அதாவது 3ஆம் கட்ட பிரச்சாரமாக நாமக்கல், கரூர் செல்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமானம் வரை தந்த தாவேக தலைவர் நடிகர் விஜய் தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டுள்ளார். எப்பொழுதும் உள்ள கட்டுப்பாடு என்பது திருச்சி விமான நிலையத்தில் இருந்தது. அதாவது விமான நிலையத்தில் வெளியில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் தனிநபர்களை பரிசோதனை செய்து தேவையில்லாமல் உள்ளே வருவர்களை அனுமதி மறுக்கப்பட்டது. அதே போன்று இங்கு, அதாவது விமான நிலைய இந்த விஐபி லான்ச் என்பார்கள், இந்த பகுதியில் விமான பயணிகள் மட்டும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதாவது விமானத்திலிருந்து வெளியே வருபவர்கள் கூட இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஒரு பாதுகாப்புடன் தற்போது நடிகர் விஜய் வந்திருந்தாலும் தற்போது திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக தொட்டியம் பகுதியில் அந்த பகுதி வழியாக சென்று நாமக்கல் சென்றடைகிறார். நாமக்கல்லில் இன்று சரியாக ஒரு 12 மணி என்கிறார்கள். அந்த பகுதிக்கு செல்லும் நேரத்தை பொறுத்து அங்கு பிரச்சாரத்தை முடித்து மீண்டும் கரூர் மாலை 3 மணிக்கு செல்கிறார் என்றது பயண திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து 3ஆம் கட்ட பிரச்சாரமாக இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட பிரச்சாரத்தில் அவர் தமிழக அரசு மற்றும் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மேலும் அந்த அவர் பேசக்கூடிய மாவட்டங்களில் என்ன பாதிப்பு உள்ளிட்ட வகையிலெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் கடந்த திருவாரூர், நாகை சுற்றுப்பயணத்தில் அதிக அளவு அவர் அந்த விமர்சனங்களை மேற்கொண்டார். அதாவது தமிழக முதல்வராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், கட்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் விமர்சித்து பேசியிருந்தார். அதே போன்று தற்போது அவர் செல்லக்கூடிய பகுதி நாமக்கல் பகுதியாக இருக்கிறது. அதே போன்று கரூர் பகுதியாகவும் இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை முன்வைத்து அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று, அதாவது அந்த அனுமதி விஷயங்களை பொறுத்தவரை தாவேக கட்சியின் சுற்றுப்பயணத்திற்கு ஏற்கனவே திருச்சியில் பல்வேறு நிபந்தனைகள், அதாவது 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவருக்கு பல்வேறு பகுதிகளில் இந்த அனுமதி வழங்குவதில் தாமதம் இருந்தது. அதே போன்றுதான் நேற்று கரூரிலும் நேற்று மாலை வரை அந்த உரிய அனுமதி என்பது அவர்களுக்கு அதிக கட்டுப்பாடு விதித்து வழங்கப்பட்டிருந்தது. தாவேக கட்சியில் கூட, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது அதன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் அதிக அளவு அந்த கட்டுப்பாடுகள் தொண்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது அனைத்தும் வைத்து தற்போது திருச்சியிலிருந்து தாவேக தலைவர் நடிகர் விஜய் இந்த பிரச்சாரத்தை இங்கிருந்து கார் மூலமா தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த நாமக்கல் பகுதியில் போய் அவர் பேச இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டமாக இருக்கட்டும், அதே போன்று வாகனத்தில் முன்பின் யாரும் செல்ல வேண்டாம் உள்ளிட்ட உயரத்தில் ஏற வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை தொண்டர்களுக்கு விதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று கூட்டம் துவங்கிய பிறகுதான் அங்கு எந்த மாதிரியான நிலைமை இருக்கின்றது என்பதை நாம் அறிய முடியும். ராஜலட்சுமி. பக்ருதீன், தற்போது திருச்சியிலிருந்து நாமக்கலுக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். தொண்டர்கள் காலை முதலே அங்கு அதிக அளவில் கூடியிருக்கும் அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொண்டர்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அந்த 2 மாநாடு முடித்ததிலிருந்து, இந்த சுற்றுப்பயணங்கள் 2 முடித்ததிலிருந்து அதிக அளவு கூட்டங்கள் வருவதை பார்க்க முடிகிறது. என்றாலும் அதிக அளவு விமர்சனங்களும் எழுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய விஜய் ரசிகர், தாவேக கட்சியினர்
அந்த கட்டுப்பாடுகளை மீறுகிறார்கள், அதிகமான உயர கட்டிடத்தில் ஏறுகிறார்கள், அதே போன்று பல்வேறு பொருட்களை சேதப்படுத்துகிறார்கள் என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில இந்த 2 சுற்றுப்பயணத்துக்கு பிறகு இந்த 3ஆம் சுற்றுப்பயணத்துல அவங்க எந்த அளவுக்கு அமைதி காக்குறாங்க, எந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாடுகளை அவர் பின்பற்றாங்க என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதன் பிறகு, அதாவது இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பிறகுதான் அது தெரியும். ஆனாலும் நாங்கள் நடிகர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் வருகிறோம், எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் என்றுதான் அவர்கள் கோஷமிட்டு வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. அதிக அளவு தற்போது இந்த நாமக்கல்லாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், கரூரில் தற்போது வர இருக்கிறார், அவர் மாலை தான் வருகிறார். ஆனாலும் தற்போது தொண்டர்கள் கரூரிலும் அதிக அளவு திரண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து நாமக்கல் பகுதியிலும் திரண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பயணம் என்பது தற்போது சென்று கொண்டிருக்கின்றது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்ருதீன். தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் பிரதாப் அவர்கள் களத்திலிருந்து இணைகிறார். பிரதாப், நாமக்கல்லில் தற்போது தொண்டர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? அவர்கள் பல்வேறு அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கிறார்களா? விஜய் கூட நேற்று பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருந்தார், அதையெல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா? ராஜலட்சுமி, தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கி 2வது பிரச்சாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளை முடித்துவிட்டு 3வதாக நாமக்கல், கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள KS தியேட்டர் எதிரே விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தை காலை முதலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்த வண்ணமாக உள்ளனர். காலை 8:45 பிரச்சாரம் விஜய் மேற்கொள்ள உள்ளார் என தாவேக தரப்பில் தெரிவித்துள்ளனர். விஜயை காண வரும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாத நிலையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் ரசிகர்களுக்கு 20 நிபந்தனைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது, பரப்புரையில் கலந்து கொள்ளும் எவரும் கையில் குச்சி, கம்பு, பிற ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது எனவும், பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், வாகனத்தில் வரும் பொழுது வாகனத்தின் முன்பின் பக்கங்கள் மற்றும் வாகன மேற்கூரையில் ஏறிக்கொண்டு சக பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது எனவும், பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது, அவ்வாறு சேதம் ஏற்படுத்தினால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், பயண வழிபாதை மற்றும் பரப்புரை நடக்கும் இடத்தில் பட்டாசு வெடிக்கும் அனுமதி இல்லை, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்திருக்க கூடாது எனவும், பரப்புரை முடிந்தவுடன் தாவேக தலைவர் செல்லும் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது எனவும், பரப்புரை இடத்திற்கு அருகில் உள்ள உயர் அழுத்த மின் கோபுரம் மற்றும் உயர் கட்டிடங்கள் ஆகியவற்றின் மீது ஏறிக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை எடுத்து முன்வைப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். அதாவது, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் கிட்னி திருட்டு சம்பவம் அதிக அளவில் ஏற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த நிலையில் விஜய் அவர்கள் நாமக்கல்லில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை பேசுவாரா இல்லையா என பல அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்த நிலையில் 8:45 விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரையிலும் விஜய் அவர்கள் நாமக்கலுக்கு வருவது தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விஜயை பார்க்க வந்த பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் அருகில் இருக்கும் வீடுகளின் மேற்கூரையின் மீது ஏறி காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் அதிக அளவில் கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்த வண்ணமாக உள்ளனர். விஜயை காண வரும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாத நிலையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சியிலிருந்து நேராக நாமக்கல்லுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நாமக்கல் எல்லையான மேட்டுப்பட்டியில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மையப்பகுதியில் அமைந்துள்ள மணிக்கூண்டு அருகே தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு கும்ப மரியாதை அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, பிரதாப், கடந்த முறை விஜய் பரப்புரையின் போது மின்வெட்டு தடை ஏற்பட்டது, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. இந்த முறை அதற்கான மின்வெட்டு ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? அதாவது, தாவேக தலைவர் பேசும் பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் மின்வெட்டு ஏற்படக்கூடாது என்பதற்காக அது முன்னெச்சரிக்கையாக ஜெனரேட்டர்கள் அதிக அளவில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரதாப்.